நான் யாருன்னே தெரியாது, எந்த மூலையும் இருப்பாங்க. அவங்க என்னை துரோகி இதுன்னு சொன்னா அதை ஏத்துக்க இயலாது. இந்த இனத்தை நான் மாற்ற இயலாது. அது பிறப்புலே வந்தது, ரைட்டா? அது நீங்களோ நானோ யார் நினைச்சாலும் அது மாற்ற இயலாது. அது தவிர்க்க முடியாது. எதையும் அடையாளப்படுத்தாங்க. என்னைய ஒரு கிரிக்கெட்டரா பாருங்க, அவ்வளவுதான் நான் பார்க்கணும். பிகாஸ் நான் என் ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கேன் கிரிக்கெட்டரா. பிகாஸ் அந்த நாட்டுக்கு நான் ஒரு துரோகம் செய்யற மாதிரி போயிடும். நான் தமிழன், நான் சிங்களவன், நான் இந்த ஜாதின்னு சொல்றது ஒரு துரோகம் மாதிரி நான் நினைக்கிறேன். பிகாஸ் அப்படி சொல்லக்கூடாது. நான் ஒரு கிரிக்கெட்டர். நான் தமிழ் பேச மாட்டேன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. நான் படிச்சதே 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிச்சதே தமிழ்ல. தமிழ் நல்லா எழுதேலும், தமிழ்லயே படிச்சிருக்கேன், இங்கிலீஷ்லயே படிக்கல. இவங்களுக்கு எப்படி நான் தமிழ் தெரியாதுன்னு சொல்ல முடியும்? அது ஒரு பொறாமை, ரைட்டா? என்ன இந்த தமிழை இப்படி வந்துட்டான், இந்த நம்மளும் சின்ன இதுல இருந்து வந்தோம், பொறாமை இருக்குது. அதே எங்கட ஜாதியிலேயே எங்கட மக்களுக்குள்ளே பொறாமை இருக்குது. அப்ப சும்மா என்ன பேசியிருக்கே மாட்டாங்க என்னோட, நான் தமிழ்ல பேசல, எனக்கு கண்டதே இல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாவதான் நான் இறக்க விரும்புறேன். நான் 6 வயசுல இருந்து 4 பிள்ளைங்க, 2 பேரும் ஹாஸ்டல்ல போட்டாங்க, சென்ட் ஆந்தனிஸ்னு சொல்லி, ரைட்டா? நானும் என் ஒரு 2வது தம்பியும். நான் இருக்கக்குள்ள ஹாஸ்டல்ல இருக்கக்குள்ள முஸ்லீம்ஸும் இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸும் இருந்தாங்க, பர்கர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களும் இருந்தாங்க, அப்புறம் புத்திஸ்டும் இருந்தாங்க, ஹிந்துஸும் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே டாமெட்ரியில 60 பேர் இருப்போம், எல்லாம் பகிர்ந்துக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவுதான் வெளியில இந்த அரசியல்வாதிகளுக்கு கொள்ளுக்க இல்ல டிஃபரன்ஸ் எங்களுக்கு இருக்கல. நம்ம ஒரு பிரெட், லோஃப் ஆஃப் பிரெட் 2 வாங்கினா அது 60 பேரும் பிரிச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் 6 வயசுல இருந்து 18 வயசு வரையும் இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு நான் சிங்களமோ, நான் முதல்ல சொன்னது, இனத்தை யாராலையும் மாற்ற இயலாது, பிறப்பை யாராலையும் மாற்ற இயலாது. பட் உங்க மனசு எல்லாரும் நாங்கெல்லாம் மனிதர்கள், ரைட்டா? நம்ம எல்லாரும் சாப்பிடணும். எனக்கு வெட்டினாலும் ரத்தம் தான் வரும், அவருக்கு வெட்டினாலும் ரத்தம் தான் வரும். அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால நம்ம எல்லாம் அந்த மாதிரி வளர்ந்தவங்க. அதனால தான் நான் இந்த ஐடென்டிட்டி, நான் கிரிக்கெட்டர் ஆகுவேன்னு எனக்கு 18 வயசு வரையும் 19 வயசு வரையும் தெரியாது. அது சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக விளையாண்ட ஒரு விளையாட்டு. பிகாஸ் ஹாஸ்டல்ல டைம் பாஸுக்காக. அந்த நேரத்தில் என் திறமையை நான் வெளிப்படுத்துறதுனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி. அந்த நேரத்திலையும் நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நான் முரளிதரன் பேர் வந்ததே ஒரு 27, 28 வயசுல. 18 வயசுல நான் ஒரு சாதாரண மற்ற இளைஞன் தான். சரி, நான் டெஸ்ட் மேட்ச் அடிச்சதே 19 வயசுல. அந்த நேரத்துலயும் மக்களுக்கு ஒரு 22, 23 வயசு வந்தவனு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உண்மையான இதுதான் இதுல இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், அதை நான் கிரிக்கெட்டரா தான் நினைச்சேன். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்துச்சு அந்த நாட்டுல இருக்கக்கோலி. இந்த கிரிக்கெட்டுன்னு வந்தோன்னு ஒரு ஸ்போர்ட்டா தான் பார்த்தாங்க. இனமோ மதமோ இதோ பத்தி யாருமே பார்க்கல. ஸோ அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப நான் நினைச்சேன், இவங்களுக்கு என்னால, இவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்னால என்ன உதவி செய்ய முடியும்? ஸ்போர்ட்ஸ்மேனாக நினைவு இருக்கிறதுக்கு மக்கள் மத்தியில நான் என்ன மற்ற மக்கள் கூட என்ன சிறப்ப பண்ண முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கக்கூடிய கொடுத்துருக்கேன். அதோட திருப்பியும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வைஃப்ட சப்போர்ட் இருக்கணும் தானே, இருக்காம ஒன்றும் நடக்காது, ரைட்டா? வைஃப் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி முதல்ல தெரியலை. நான் கல்யாணம் பண்ண பிறகு தான் கிரிக்கெட்டை பற்றியே அவங்களுக்கு தெரியும். அவங்க ஃபாதர் நல்ல ஒரு ஃபேன். பட் நான் கல்யாணம் பார்க்கல அவர் இறந்துட்டாரு. ஸோ அதனால அவங்களுக்கு கிரிக்கெட் அவ்வளோ தெரியாது அந்த ஃபேமிலிக்கே. பட் நல்ல திறமையான ஒரு மருத்துவ ஃபேமிலி. எல்லாரும் நல்ல, அதில் அவங்களுக்கு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க, அவங்களும் டாக்டர் தான், அவரோட ஹஸ்பண்டும் டாக்டர் தான். ஸோ எனக்கு பிடிச்சது அதுவும் அது அமைஞ்சிச்சு.